ஒரு வீட்டில் லவ் மேரேஜ் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த வீடு நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும், சொத்து எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே அந்த மக்கள் வீடுகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு கிழக்க கோயில் இருந்துச்சுன்னா விவாதம் பண்ணுறது மட்டுமே வெற்றியை தராது, வாழ்க்கை தான் வெற்றியை தரும். ஒரு பெண்ணிட்ட திருமணத்தை பேசுங்க, அவன் எனக்கு திருமணம் வேணாம்னு சொல்கிறவ பூரா இப்போ நம்ம கடன் டாக்குமெண்டேஷன் பார்க்கும்பொழுது ஜோதிட ரீதியாக நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க. இதெல்லாம் தெரியாது எங்களுக்கு அப்படின்னா, வாஸ்து விஷயமா சொல்லணும்னா இந்த வாசல் அமைப்பு இல்லை, இந்த வீட்டின் உள்ள இந்த அமைப்பு இருந்தால் அவங்க வீடு நிச்சயமாக ஒரு ஜப்திக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனையை கண்டிப்பாக சந்திப்பாங்கன்னா என்ன அமைப்பு? கட்டின வீடு விற்காமல் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட் சொல்கிறோம் இல்லையா, ஏன் வித்தியான்னு ஒரு ஃபார்மேட் சொல்லணுமா இல்லையா? இப்போ உங்களுக்கு வந்து ஜலமூலை அப்படின்னா தெரியுமா? வடகிழக்கு. வடகிழக்கு அருமை, அவ்வளோதான். அந்த இது இடத்துல யாரெல்லாம் பாத்ரூம் கட்டினானோ அவன் வீட்டை விற்று முடியும். வடகிழக்குல. ஆமாம், ஒரு வீட்டில் லவ் மேரேஜ் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு போய் பாருங்க, தென் மேற்கு மூலையில் பாத்ரூம் இருக்கும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. பெரிய மிராசுதானார குடும்பம், நல்ல அற்புதமான குடும்பம், நல்ல வளர்ச்சி பெற்றுக்கிட்டு சொத்தெல்லாம் இருக்கும். இவங்க ஒரு வீடு ஒன்று கட்டுவாங்க, கட்டும்போது அந்த வீட்டு பக்கத்தில் கிணறு ஒன்று இருக்கும். அந்த வீடு நல்ல பிரம்மாண்டமாக இருக்கும், சொத்து எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக வெளிநாடு அங்கே அப்படியே போயிடுவாங்க. கடைசியில் அந்த ஒரே ஒரு பாட்டியோ இல்லை தாத்தாவோ அல்லது தாத்தாவும் பாட்டி மட்டும் தான் அந்த வீட்டில் இருப்பாங்க. பொதுவாக இதெல்லாம் காரைக்குடியில் அந்த முற்றம் வைத்த வீட்டுக்கு தானே இந்த மாதிரி சொல்லுவோம். இல்லைங்க, இந்த கிணறு ரொம்ப முக்கியம். தென்மேற்கு மூலையில் கிணறு இருக்கக்கூடாது, தெற்கு பகுதியில் கிணறு இருக்கக்கூடாது, மேற்கு பகுதியில் கிணறு இருக்கக்கூடாது. வடக்குலையும் வடகிழக்குலையும் இருக்கலாம், கிழக்குலையும் ஒரு பாட்டுக்கு பின்னாடி இருக்கலாம். அது அக்னி மூலை பகுதி கொஞ்சம் இருந்தால் கூட கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அதில் சமாளிக்கலாம். இதற்கு தீர்வு இப்போ பார்த்துட்டு இருக்க நேர்கள் வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி, அதாவது சாஸ்திர பிரகாரம் வீடு இந்த கிணறு மூடணும். எடுத்தோன்னே மண்ணள்ளி கொண்டாந்து கொட்டிட முடியாது. சாஸ்திரம் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து அதில் தீர்த்தம்லாம் விட்டு அதுக்கான பூஜை முறைகள்லாம் பண்ணிவிட்டு அதை நிறுவிட்டு வேறு பக்கம் நம்ம கிணறு போர் போட்டாங்கன்னா தான் அதை சரி பண்ண முடியும். இல்லாட்டி அந்த வீட்டில் குடியிருக்க முடியாது, அவ்வளோதான். எல்லாரும் வெளிநாடு போயிடுவாங்க. இப்போ கிணறு இருக்கு, ஆனால் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறது இல்லை, மூடி தான். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, காம்பவுண்ட் சவர் போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உங்கள் எல்கைக்குள்ளே இருந்துச்சுன்னா அது பாதிப்பை தந்துதான் ஆகும். எந்த ஊருக்குள்ள வேணா போங்க, ஊரினுடைய மக்கள் தொகையெல்லாம் எந்த இடத்துல இருக்கான்னு பாருங்க. அந்த மக்கள் வீடுகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு கிழக்க கோயில் இருந்துச்சுன்னா அந்த ஊர்ல இருக்கவங்க பூரா வெளிநாடு போயிருக்காங்க. கிழக்க கோயில் இருந்தாவே, வடக்க கோயில் இருந்தாலும் அந்த ஊர்ல நிறைய பசங்க வெளிநாடு போயிடுவாங்க. பட் ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய கோவில்கள் கட்டுவாங்களே சார் எல்லா பகுதியிலும். நீங்க எல்லா ஊர்ல நம்ம டவுன்ஷிப்லாம் பார்க்க கூடாது. டவுன்ஷிப்புக்கு அந்த இல்கையை பார்க்கணும். கிராமத்துக்கு ஒரு கோயில் தான் நம்ம கட்டுவோம். இது எல்லாமே நம்ம கிராம தேவதைகள் தான் இருக்கும். அங்கங்க குட்டி குட்டியாக தான் வச்சிருப்பாங்க. கோபுரத்தோட பெருசா ஒரு கோயில் தான் இருக்கும், அல்லது 2 கோயில் இருக்கும். நீங்க இப்ப டவுனுக்குள்ளே போங்க, இப்போ உங்க வீட்டுக்கு வடக்குலையும் கிழக்குலையும் கோயில் இருந்தால் உங்கள் பையன் வெளிநாடு தான் போவான், இந்த வீட்டில் இருக்க மாட்டான். தெற்குலையும் மேற்குலையும் இருந்தால் அப்படியே அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அந்த வம்ச விருத்திங்கிறது அந்த வீட்டுக்குள்ளேயே வம்ச விருத்தியெல்லாம் நல்லா இருக்கும். அவன் இந்த வீட்டில் இருப்பானா, இங்கேயே தான் குடியிருப்பான். ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, நீங்கள் வாங்கி எப்படி இடத்த போட்டால் சீக்கிரம் விற்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெற்குலையும் மேற்குலையும் கோயில் இருந்துச்சுன்னா அந்த இடத்த நீங்கள் ரியல் எஸ்டேட் வாங்கி விற்பனை பண்ணி வேகமாக விற்றுரும். சீக்கிரமாக விற்றுட்டு அடுத்த இடத்துக்கு போயிடலாம். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சின்ன சின்ன விஷயங்கள், மலைகள் வந்து தெற்குலையும் மேற்குலையும் இருக்கணும், வடக்குலையும் கிழக்குலையும் இருக்கிற மாதிரி மலைப்பகுதிகளில் நம்ம வீடு வாங்க போகக்கூடாது. ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுங்க, வீடு வாங்குறதுக்கு நல்ல டெவலப் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது இப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஆறு ஓடும், அதில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர், குறைஞ்சது ஒரு 500 மீட்ரு இல்லை 400 300 மீட்டராவது தள்ளி நீங்கள் இடம் வாங்குறீங்க. அது எவ்வளோ பணம் கொடுத்ததுனால வாங்குங்க. அதுலேருந்து வடக்கில் ஆறு ஓடுச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கவங்க நல்ல உடல் ஆரோக்கியமாக சந்ததி விருத்தி இருக்கும். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. நான் பணக்காரனாகணும். கோவில் தெப்பக்குளம் பக்கத்துலேயே வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க. அதுதான் அப்படி. அதனால தான் பிரச்சனை இல்லை. எந்த தெப்பக்குளத்தில் இன்னைக்கு 3 தலைமுறையை தாண்டி இருக்காங்க, 2 தலைமுறை தாண்டி இருக்காங்க, ஒரு தலைமுறையை தாண்டி அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தெப்பக்குளமாக இருந்தாலும் சரி, குளமா, அதுவும் தெப்பக்குளமாக இருந்தாலும் எந்த பகுதியில் வரணும், வடகிழக்கில் தான் வரணும். அந்த இதில் டெவலப் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. நல்ல சாஸ்திரம் உணர்ந்தவங்களா இருப்பாங்க, அற்புதமாக இருப்பாங்க. அதே தென்மேற்கு மூலையில் தெப்பக்குளம் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அதே வீட்டில் இருப்பாங்க. பையனுக்கு வேலை கிடைக்கல, பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல. நீங்கள் ஒன்றும் இல்லை, நிறைய வீடு நாங்கள் வாஸ்து பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எல்லா இடத்துக்கும் போகிறோம் இல்லையா? அந்த காலத்தில் இந்த கடைசியில் நுழைஞ்சா அந்த கடைசியில் தான் வெளில வரணும்னு சொல்லுவாங்க இல்லை? அக்ரஹாரம் வச்ச வீடுகள் நீளமாக இருக்கும். அந்த வீடு இருக்கு, அங்கே யார் இருக்காப்பா? ஏன் இல்லை? அப்போ இதுக்கெல்லாம் ஒரு வரைமுறைன்னு ஒன்று பண்ணியிருக்காங்க இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. விவாதம் பண்ணுறது மட்டுமே வெற்றியை தராது, வாழ்க்கை தான் வெற்றியை தரும். ஒரு ஜோதிடம் பார்க்குறதே யார் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்குமே கண்ட்ரோல் இல்லாத ஆளுகள் வந்து ஜாதகம் பார்த்தா போதும்.
அதாவது யார் சொல் பேச்சையும் கேட்காதவங்கன்னு சொல்லலாம். நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்க, நல்ல நேரங்களுக்கு பார்க்கறக்கு வருவாங்க, வாஸ்து பூஜைக்கு வருவாங்க, திருமண முகூர்த்தத்துக்கு வருவாங்க, பொண்ணு பொருத்தம் பார்க்க வருவாங்க. இப்படி முக்கியமான சுபகாரியங்களுக்கு தான் வந்துகிட்டு இருந்தாங்க. குழந்தை பிறந்துருச்சு, பேர் அமைச்சு கொடுங்க, இப்படி ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் வந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாத்துக்குமே நாங்கள் பார்க்க வேண்டியது. பசங்க பிள்ளைய அவங்க தான் எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்க, எப்போ எனக்கு திருமணம் ஆகும்னு. அம்மா அப்பா பார்க்குறதே இல்லை. ரொம்ப வேதனையாக தரும் எனக்கு. நாங்க காதலிக்கிறோம், எங்களுக்கு எப்போ அந்த அமைப்பு இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லி. நிறைய பார்த்தீங்கன்னா, நான் சொல்லி அவங்க அம்மா அப்பா கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் தோஷம் சரியாயிடும். அம்மா அப்பா வந்து கட்டாயம் கல்யாணம் பண்ணணும், எந்த அம்மா அப்பா முடிவு பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் 100% நடந்தே ஆகும். அதே மாதிரி ஒரு பெண்ணோட திருமண வாழ்க்கை, நீங்கள் இப்போ நம்ம மீடியாவில் இருக்க முடியாது, ஒரு பெண்ணிட்ட திருமணத்தை பேசுங்க, அவள் எனக்கு திருமணம் வேணாம்னு சொல்கிறவ பூரா ஃபெயிலியர் ஆவா திருமணத்தில். வேண்டான்னு சொல்றோம். வேணாம் சொல்லிடுறா இல்லையா, அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும். அதை பேசும்பொழுதே எனக்கு திருமணம் வேணாம், திருமணம் வேணாம், திருமணம் வேணாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு பூரா திருமணத்தில் ஃபெயிலியர் இருக்கும். திருமணத்தை பத்தி பேசும்போது ஐயா, இப்ப நிறைய பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே குடும்பத்துல ஒருத்தர் திருமணம் ஆகாம இருப்பாங்க. காலம் காலமா அந்த வம்சத்துல என் சித்தப்பாக்கு கல்யாணம் ஆகல, என்னுடைய தாத்தாவுக்கு கல்யாணம் ஆகல. ஏன்னா உடன் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தருக்கு கண்டிப்பா திருமணம் ஆகாது, இல்ல 2 பேருக்கு கூட இருக்கு திருமணம் ஆகாம. இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கக்கூடிய வீட்டு அமைப்பு என்ன, ஜாதக ரீதியான அமைப்பு என்ன, ஏன் அப்படின்னு? 33 வகையான தோஷங்கள் பிரசனத்தில் எடுப்போம். ஒவ்வொரு தோஷங்களுக்கும் ஒரு கன்னி சாபம் இருக்கும், அல்லது சர்ப்ப சாபங்கள் இருக்கும். இது மாதிரி நிறைய விதமான சாபங்கள் வந்து ஒரு பாதிப்பு தரும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் நிலங்களுக்காக போட்டி போட்டு அதில் சில சம்பவங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி நிலங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைகள் இல்லாதவங்க நிலத்தை வந்து அவங்க உயிரோடு இருக்கும்போதே அபகரிப்பாங்க. அதே மாதிரி அத்தைகள், அதாவது சகோதரிகளுக்கு நிலம் கொடுக்காம அவங்கள வேதனைப்படுத்தி அந்த நிலத்தை அபகரிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. அந்த கேட்டகரியில் யாரெல்லாம் மாற்றாங்களோ அவங்களுக்கு பூராமே திருமண விஷயத்தில் அந்த வம்ச விருத்தியை காலி பண்ணும். அதாவது சில பேருக்கு திருமணம் ஆயிருக்கும், ஆனா குழந்தை இல்லாம இருப்பாங்க. அதுக்கு காரணம் நிறைய இருக்கு. பெண்களுக்கு அநீதிகளாக யார் செய்கிறாங்களோ, அதாவது நீதியை மாற்றி நடக்கணும் இல்லையா, அவங்க கொடுத்த சாபங்கள், கன்னி பெண் சாபம்னு சொல்கிறது. அந்த சாபம் இருக்க வீட்டில எல்லாம் பெண்கள் வந்து வாழ முடியாது. அதே மாதிரி நிலத்துக்காக போராடினாங்க இல்லையா, அவங்க வீட்டில எல்லாம் திருமணத்தில் லாக் ஆயிரும். சர்ப்பங்களை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல எல்லாம். அந்த சர்ப்பங்களை வளர்க்கும் போது ஏதேனும் கோவத்தில் அதை துன்பப்படுத்திடுவாங்க. அந்த வீட்டில் தான் புற்றுநோய் வரும். இது சர்பத்துக்கு நீங்க சொல்றீங்க. சில பேர் எல்லாமே பெட் அனிமல்ஸ் வளர்க்குறாங்களே வீட்ல, அது இல்லை, இது இப்போ நாய் இதுகள்லாம் நமக்கு ஒவ்வொருதுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு. இப்போ இந்த முதல்ல சர்ப்பங்களை வளர்க்குற முறையே இருந்துச்சு, வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது ஏதோ ஒரு காரணத்துக்காகலாம் இதாகும். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ சர்ப்பங்கள் சாதாரணமாக போகும்போது ஒருத்தர் தெரிஞ்சோ தெரியாமல் டக்குன்னு அடிச்சிட்டாங்க, இறந்துருச்சு, அது பிரச்சனை கிடையாது, அதனால பாதிப்பெல்லாம் வராது. துன்பப்படுத்தி கொள்றாங்க பாருங்க, அதெல்லாம் நீங்கள் கண்ணில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் விளையாட்டு போல் அது இதையும் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் அந்த புற்றுநோய் சார்ந்த பிரச்சனை வரும். இவங்க தாத்தா பாட்டி வந்து யாரோ ஒருத்தர் கிராமத்தில் இருப்பாங்க, அந்த வர்க்கத்தை சார்ந்தவங்களுக்கு தான் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, லண்டனில் இருந்தாலும் சரி அந்த நோய் வர்றது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சின்ன வயசா இருக்கும்போது நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாம்படிப்போம் போய் அது அப்படின்னு. மாதிரி துன்பப்படுத்தி எந்த உயிரை கொள்றாங்களோ அந்த இதனுடைய தாக்கம் எல்லாருக்கும் பாதிக்கும். நீங்க நாய்க்குட்டி அதை சரி எதா தெரியாம செய்யறது வேற, தெரிஞ்சு பண்ணும் தவறுகள்ல அந்த உயிரினத்தை வந்து வதை பண்ணுவது அப்படின்ற தோஷத்துக்கு ஆளாகக்கூடாது. இதுக்கும் பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமா நிறைய விஷயம் நேயர்கள் கிட்ட பேசியிருக்கோம். தொடர்ந்து இதே மாதிரி சுவாரஸ்யமான பதிவுகள் தரலாம். உங்கள் நேரத்தை நீங்க இவ்வளவு அழகா கொடுத்து நிறைய பதிவுகள் கொடுத்ததுக்கு நன்றி. நல்ல வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு சிறப்பான நன்றி, வாழ்த்துக்கள்.